கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த மாலையில் உங்கள் நடுவில் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ச்சியாய் அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்பிக் கொள்வாராக. தேவனோடு கூட நடப்பது நமக்கு பாக்கியம். அதுவும் கடைசி மணி நேரத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தான் குறைகளை நிறைவாக்குகிறவர். அவர் தான் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காக்கிறவர். அவர்தான் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அவர்தான் நம் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுகிறவர். நம்ம பாவங்களை மன்னித்தவர், அக்கிரமங்களை மன்னித்தவர், மீறுதல்களை மன்னித்தவர், துணிகரங்களை மன்னித்தவர், தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறவர். கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொண்டு இன்றைக்கும் நம்மோடு இணைந்து நமக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் நம் நடுவில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்று கூடுகிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் வாசமாயிருப்பேன். என் நாமத்தினால் கூடி வந்துட்டாலே, அவர் நாமத்தினால் கூடி வந்துட்டாலே அவர் நம் நடுவில் உலாவ ஆரம்பித்து விடுகிறார். சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார், நெருக்கங்களை மாற்ற விரும்புகிறார், அற்புதமான பாதையிலே நம்மை நடத்த விரும்புகிறார். ஆமென். தொடர்ந்து தேவனோடு இணைந்து நாம் பிரயாணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். நல்ல மனசில் வைத்துக் கொள்ளுங்க, அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல நேசிக்கக்கூடியவர்கள் இல்லை. உலகத்தில் நம்ம நேசிக்கக்கூடியவங்களை இருக்கலாம், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உற்றார், உறவினர், சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவரை போல இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் உன்னதமானவர், அவர் தான் சகலமும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய அன்பு பெரியது. அவரோடு கூட இணைந்து பிரயாணப்படும் போது தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஆமென். இந்த 3 நாட்களும் வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற காரியங்களை நாம் துல்லியமாய் கவனிக்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. நான் ஜீவனோடு இருக்கிறது, நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் முன்னேறி கடந்து வருவது நம்ம கையில் இல்லை, எல்லாம் அப்பா கையில் இருக்கிறது. அவர் தான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கு காரணம் நம்மை சுத்திகரித்து நம் நீதிமான்களாய் தேவ சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் நமக்கு இரக்கம் தந்திருக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த முறை என்னை அன்போடு கூட இந்த இடத்துல அழைத்து அன்பு போதகருக்காக, பாஸ்டமாவுக்காக, குடும்பத்துக்காக, சபையில் அவங்களோடு நிற்கிற உடன் ஊழியர்களாக இருந்தாலும் மூப்பர்களாக இருந்தாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையும் கொண்டு வருவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதோடு கூட அன்பு பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள், என்னுடைய மனைவியுடைய தம்பி, அவர் குன்னூர் பகுதியில் இதனுடைய ஊழியத்தை அங்கே நிறைவேற்றுகிறார்கள். அப்போ இது சமீபம் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வரேன்னு சொல்லி அவங்க காலையில் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். நம்மெல்லாம் இணைந்த தேவனோடு கூட நடக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஸோ இன்ற நாளில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாளையும் மறுநாளும் வேதத்தில் நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். எவ்வளோ தூரமாய் நாம் கடந்து போக போகிறோமோ அவ்வளோ தூரம் நாம் வேதத்தின் வாயிலாக அநேக காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துரியமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் பிறந்த முதல், நான் ஊழியத்துக்கு வந்த நாள் முதல், ஒருவேளை கடைசி நாட்கள் என்று ஜனங்கள் பிரசங்கித்திருக்கிறதையும் ஊழியர்கள் பிரசங்கித்திருக்கிறதையும் நான் கேட்டிருக்கலாம். ஆனால் இதுதான் கடைசி நாட்களின் கடைசி பகுதி என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடியும். தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு யுத்தம், ஒருவேளை பல யுத்தங்கள் பல இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் இந்த யுத்தம் ரொம்ப முக்கியமானது. இது முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு பெரிய சூழ்நிலைக்குள்ளாக உலகத்தை ஒரு பெரிய தாக்கத்துக்குள் கொண்டு போய்விடும். அப்படி ஜனங்கள் ஸ்தம்பித்து போகும்போது தான் இயேசு மேகத்தின் நடுவில் வரப்போகிறார். தன்னுடைய திருச்சபையை ஆண்டவர் தன்னோடு கூட வைத்துக் கொள்வார். தன்னுடைய திருச்சபையை ஆண்டவர் வைத்துக் கொள்வார். திருச்சபை என்ற உடனே கட்டடங்களை யோசிக்கக்கூடாது. நாம் தான் அந்த திருச்சபை. நீங்களே தேவ ஆலயமாக இருக்கிறீர்கள்.
நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடி வருகிறோம். ஒன்று கூடி வருவதற்கு காரணம், இங்கிருந்து ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் தான் வேதத்தில் சபை கூடி வருவது நல்லது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை வேதாகமத்தில் தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவு சபையில் கூடி வந்து ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் பெற்று தேவனை இணைந்து துதிக்கிறோமோ, மகிமைப்படுத்துகிறோமோ, அது அவருக்கு மாத்திரம் மகிமை அல்ல, நமக்குள்ளவும் ஒரு மனதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கணும். ஆண்டவர் நிச்சயமாய் ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாய் வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு விளங்க பண்ணி அற்புதமான பாதைகளில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். முதலாவது, இது கடைசி காலம் என்பதை நம் வேதத்தில் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கடைசி நாட்களுக்கான எல்லா அறிகுறிகளையும் நமக்கு சொல்லி இருக்கிறத நாம் கவனிக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா கடைசி நாட்களில் என்ன நடக்கும். அதே மாதிரி நீங்கள் லூக்காவில் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், மார்க்கில் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். கடைசி காலத்தை குறித்து ஏராளமான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், ஏன் மத்தேயு ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னா, மத்தேயு இயேசுவோடவே இருந்து எழுதினவர். எப்படி? இயேசுவோடவே கூட இருந்து எழுதினவர். லூக்காவும் மார்க்கும் கேள்விப்பட்டு எழுதினவர்கள். அதாவது கேள்விப்பட்டு அங்கே போய் கேட்டு அவர்கள் எழுதினார்கள். ஆனால் மத்தேயு கூடவே இருந்து எழுதினார். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மத்தேயு எழுதாத காரியங்களை யோவான் எழுதி வைத்திருப்பார். ஏன் அவர் அப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா, அவரும் மத்தேயு எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அவருக்கு மத்தேயு என்ன எழுதுறாருன்றது அவருக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இயேசு கடைசியில் தன் தாயை ஒப்பு கொடுத்தது யார் கையில்? யோவான் கையில். அப்போ யார் வீட்டில் அவங்க கடைசி நாட்களில் இருந்தாங்க? யோவானோடு இருந்தாங்க. அப்போ யோவான் தான் அந்த பிறப்பை குறித்தெல்லாம் எழுதியிருக்கணும். ஆனால் மத்தேயு கேட்டு எல்லாத்தையும் எழுதிட்டதுனால யோவான் அதை திரும்பமாக எழுத விருப்பம் இல்லை. காரணம், மத்தேயு அதை எழுதிட்டாரு, அவர் இல்லாத இடங்களில் நான் கூட இருந்திருக்கிறேன். எப்படி? மத்தேயு இல்லாத இடங்களிலே இயேசுவோடு கூட யார் அதிகமாக இருந்தது? யோவான் இருந்தார். அப்போ நீங்கள் அந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் வேதத்தில் யோவானின் சுவிசேஷத்தில் ரொம்ப துல்லியமாக அந்த 21 அதிகாரத்திலையும் நீங்கள் தெளிவாய் பார்க்க முடியும். இயேசு எந்த இடத்துலலாம் கடந்து போனாரோ 3 பேர் எப்போவுமே கூட கூட்டிகிட்டு போவார். அதில் யோவான் ஒருவர். பேதுரு இருந்தாலும் யோவான் எப்போதும் கூட இருப்பார். இந்த யோவான் எழுதத்தன்மை உள்ளவர். பார்க்கிற காரியத்தை மனசில் வைத்து அப்படி எழுதத்தன்மை உள்ளவர். ஆகையால் தான் அவருடைய புத்தகம் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ரொம்ப அழகாய் அதில் சில காரியங்கள் எல்லாம் அவர் எழுதியிருப்பார். எனவே இந்த மத்தேயு யோவானும் ரொம்ப உன்னிற்று கவனிக்கணும். அதே நேரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷமும் மார்க் எழுதின சுவிசேஷமும் அவர்களும் தெளிவாய் கேள்விப்பட்டு நிறைய காரியங்களை ஆராய்ந்து அவர்கள் எழுதியிருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 24ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இயேசுவை கொண்டு போய் ஒலிவ மலை மேலே உட்கார வைத்து விட்டு சீஷருங்க 2 கேள்வி கேட்குறாங்க. அவர்கிட்ட 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று, உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 விஷயத்தை கேட்குறாங்க. ஒன்று, உலகத்தின் முடிவும் உங்களுடைய வருகையின் அடையாளமும் என்ன? அப்போ என்ன வரணும், ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது இயேசு சொன்ன நிறைய காரியத்தை அவர்களாவே நம்ப முடியல, அவங்களாவே ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் கூட தான் இருந்தார்கள், அவங்களாவே நம்ப முடியல. ஆனால் எப்போது இவர்கள் பலன் பெற்றார்கள், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவுக்கு தன்னை காண்பித்து மீண்டுமாய் வந்து சீஷர்களை சந்தித்து அடுத்த 40 நாட்களில் சில நாட்கள் அவங்களோடு இருந்து அவர் சொன்ன காரியத்தை மீண்டுமாய் அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு பிறகுதான் அவர்களை உலகம் முழுவதும் அனுப்பி வைத்தார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் மறுதளிச்சிட்டு ஓடுனாங்க, எல்லாம் அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பேதரும் மறுதளிச்சிட்டாரு. இப்படி பண்ணவங்க தான் இயேசுவின் பலத்தை பெற்ற உடனே, பரிசுத்த ஆவியின் பலன் பெற்ற உடனே எல்லாரும் தன் உயிரை இரத்த சாட்சியாய் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாமே இரத்த சாட்சியாக தான் மரித்திருக்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறது யாருன்னா நம்ம தான். அவங்க எல்லாம் விலக்கிரயம் கொடுத்து அவர்கள் சுவிசேஷத்தை அந்த நாட்களில் அறிவித்தார்கள். ஒவ்வொருவரும் இரத்த சாட்சியாய் தான் கொலை செய்யப்பட்டு மரித்தார்கள் என்பதை சரித்திரத்தில் நாம் ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒருவர்
தோமா என்பவர் நம்ம தேசத்தில் வந்து அந்த சென்னை பகுதியில் அவர் மரித்தத சரித்திரங்கள், அந்த இடங்கள் எல்லாம் அங்கு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம தேசத்தில் ஒரு சீடனுடைய உயிர் போயிருக்கிறது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம் தேசத்தின் மேல் ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களை விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாக என்னென்ன நடக்கணும் அப்படின்றத சொல்கிறார். அதில் முதல் சொல்லக்கூடிய காரியம், ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடைசி நாட்களில் முதல் வரக்கூடியவர்கள் வஞ்சிக்கக்கூடியவர்கள், தவறான போதனைகளை போதித்து உங்களை தவறான பாதையில் நடத்தக்கூடியவர்கள் உலகத்தில் தோன்றுவார்கள். அப்படி தோண்டும் போதே நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், இதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்போது நம்ம தேசத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் பல தேசத்தில் தவறான போதனைகளுக்குள்ள ஜனங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் தோண்டி இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அங்கங்கே இருக்கிறாங்க. கிருபையின் சத்தியம் என்று சொல்லி பலவிதமான தவறான உபதேசங்களுக்குள்ளே நம்மை வழிநடத்துகிறார்கள். கிருபை இருக்கிறது உண்மைதான், அவர் கிருபையால் தான் நான் ஒழிவாரேன். ஆனால் அவர் கிருபை இருப்பதுக்கு காரணம் தொடர்ந்து பாவ வாழ்க்கையில் இருப்பதுக்காக அல்ல, பாவத்தை மேற்கொண்டு அவருக்கு முன்னே பரிசுத்தமாய் வாழ்வதற்காக இயேசு நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபை பெற்றவர்களாய் நாம் இந்த உலகத்தில் அந்த கிருபையை ஊனிட்டு எழும்பி நின்று அவரோடு கூட நடந்து பிரயாணப்பட்டு பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் நடக்கும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தையும் பலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாவது அந்த பகுதியில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் கவனிக்க போகிறோம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். இப்போ இங்க இடம் சொல்றது, யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல. அப்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, நமக்கு வேதாகமம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? வேதாகமம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 400 வருஷம் ஆகுது. எவ்வளோ? 400 வருஷம். அதுக்கு முன்ன எழுத்து முறையில் இவைகள் நமக்கு இல்லை. ஆனால் நம்ம கையில் அவைகளை கொடுப்பதுக்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தின்படி இரவும் பகலும் தியானித்து அதன்படி கை கொண்டு நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய மகிமையை அவங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார், இரக்கங்களை விளங்க பண்ணுவார். ரொம்ப அற்புதமாய் வரும் காரியத்தை அவங்களுக்கு முன்கூட்டியே தேவன் அறிவிப்பார். தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ முதலாம் உலக யுத்தம் நடந்த போதும் இதை சொல்லி இருக்கிறாங்க. இந்த யுத்தம் நடக்குது, இயேசு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது உலக யுத்தம் நடந்த போதும் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது உலக யுத்தம் அப்படின்னா 914 வருஷத்திலிருந்து 918 வருஷம் வரை அந்த யுத்தம் நடந்திருக்கிறது. இந்த யுத்தம் நடந்த காலங்கள் அந்த 4 வருஷ காலங்கள் நடந்திருக்கிறது. அந்த 4 வருஷ இறுதியில் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அந்த நாட்களில் இருந்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் யுத்தத்தில் முதலாவது உலக யுத்தம் நடக்கும் போது அதனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் என்னன்றதை யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பூர்ணமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவைகளெல்லாம் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்தோம்னா நமக்கு நேரம் பத்தாது. அதனால் முதலாம் உலக யுத்தம் நடத்தது ஆரம்பித்து அதன் நடுவில் அவர்கள் தோல்வி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போகும்போது அநேக யூதர்கள் அவங்களோடு கூட இருந்த ஆலோசனைகளை தந்து, யூதர்கள் என்றால் இஸ்ரவேலர்கள், அவங்க மாம்சக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். மாம்சத்தின்படி அவர்கள்தான் இயேசுடைய பிள்ளைகள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவர் நம்மை மாற்றிக்கொண்டார். கர்த்தர் தம்முடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு 4000 வருஷம் கொடுக்கும் போது நமக்கு 2000 வருஷம் கொடுத்திருக்கிறார். இந்த 2000 வருஷம் முழுவதும் நாம் அநேக தலைமுறைகளை கண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தெரியாது, கடைசி தலைமுறையாய் நம்முடைய தலைமுறை இருக்கலாம். வெகு சீக்கிரத்தில் எல்லா காரியங்களும் நடந்து முடிய போகிறது. அப்போ யுத்தமும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். அப்போ 4 வருஷம் அந்த யுத்தம் நடந்தது. அதில்
916 அதாவது 1916 அவங்க யுத்தத்தை தோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அப்போ அநேக யூதர்கள் எழும்பி அவங்களுக்கு ஆலோசனைகளை தந்து உதவி செய்து எப்படி யுத்தத்தை ஜெயிப்பது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியால் அந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றி பெற்ற காரியத்தின் நிமித்தமாக இஸ்ரவேலர்களை பார்த்து, உங்களால தான் நாங்கள் யுத்தத்தை ஜெயித்தோம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சிலருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழும்பி, நாங்கள் 2000 வருஷமாக ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து மரித்த அதுக்கு முன்னத்திலேருந்தே நாங்கள் எங்களுக்கு ஒரு தேசமே இல்லாமல் நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு தேசம் வேணும் அப்படின்றத அவங்க அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு அது வழங்கப்படுகிறது. எப்போது அப்படின்னாக்கா 917ஆம் ஆண்டில் அவர்களுக்கு ஒரு தேசமாய் போகக்கூடிய ஒரு அனுமதி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அனுமதி கிடைச்ச பிறகு இவர்கள் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்கிறாங்க, நமக்கு தனி தேசமாக கொடுத்துருக்குறாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஒருவரும் வரல. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வரல. ஏன்னா கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தின்படி தான் தேவன் தம்முடைய காலங்களை விளங்க பண்ணுவார் என்பதை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அதினதின் காலத்தில் அதினதின் நேரங்களில் அவர் ஒவ்வொன்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அவங்க யாருமே வரல. ஏன் வரல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க தெரியுமா. அவங்க ரொம்ப ஞானம் உள்ளவர்கள். இன்றைக்கி நம்ம தேசத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பிராமின்ஸை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஞானம், அவங்க தான் நிறைய ஆலோசனை கொடுப்பாங்கன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே பிராமின்ஸுங்க தான் நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னா. அரசியலில் டெல்லியில் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நிறைய பிராமின்ஸ் தான் வேலை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் நிறையா ஞானம் அப்படின்றத அவங்க தெரிந்துட்டு அவங்கள அங்கே இடத்துல உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இந்த யூதர்களுக்கு ரொம்ப ஞானம். ஏன்னா இவங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். இப்போ இந்த இஸ்ரவேல் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேலின் யார் பேர் வச்சது? இஸ்ரவேல் யார் முதல்ல? யாக்கோபு. அப்போ இஸ்ரவேல் தேசம் யாரால முதல் உருவாகுது? யாக்கோபு போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு இஸ்ரவேலின் பேர் வைன்னு கேட்டாரா? அவர் கேட்கல. ஆண்டவர் தான் சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, அவன் இரவு முழுவதும் உட்கார்ந்து தேவனோடு கூட என்ன பண்ணான்? போராடினான். எதுக்காக போராடினான்? அவனுக்கு தான் மந்தைகள் இருக்கு. 1க்கு 4 மணி பரிவாரங்கள்னு சொல்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் இருக்குது, வேலையாட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பண்ணி அனுப்புறத பைபிளில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் வேறு நிறைய சம்பவங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசியாக இவர் போவார். ஏன்னா ஈசாக்குக்கு பயந்துட்டு, ஏசாக்கு பயப்படுறான். பயந்த ஏன் காரணம்னா, அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இவன் வாங்கி கொண்டு ஓடிவிட்டான், இவனை கொலை செய்து விடுவான் என்ற ஒரு பயம் அவருக்குள் இருந்தது. காரணம், ஏசா வேட்டை ஆடுறதுல ரொம்ப வல்லவன், அவனால் கொல்ல முடியும். அந்த காரியம் யாக்கோபுக்கு தெரியும். யாக்கோபு என் கூட இருந்தார், அவன் எப்படிலாம் வேட்டை ஆடுவான்றதை தெரியும். அதனால தான் ரெபெக்காள் கிட்ட சொல்கிறாரு, ஏசா கண்டுபிடிச்சிட்டா என்னை என்ன பண்ணுறான்? கொன்றுவான். ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சி என்னை ஆசீர்வாதத்துக்கு பதில் சபிச்சிட்டா என்ன பண்ணுறோன்னு கேட்டால் அவள் சொல்லுவா, உன் மேலே வர சாபம் என் மேலே வரட்டும் அப்படின்றதும் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் அங்கே நடக்கிற சம்பவங்கள். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போய்விடுகிறான். ஆனால் அவங்க மாமனார் வீட்டில் தங்கி அந்த இடத்தில் இருந்த சில நாட்கள் எல்லாம் அவனுக்கு திருமணங்களாம் நடக்குது, பிள்ளைகள் எல்லாம் பிறக்குது. அந்த ஆண்டவர் தான் அவனுக்கு தோண்டி திரும்பமாக அவன் தகப்பன் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவார். அவன் கிளம்பி வரான். அவன் கிளம்பி வருகிற நேரத்தில் தான் லாபான் நடுவில் சந்திப்பார். அது ஒரு சம்பவம் அங்கே ஏற்படுகிறது. நிறைய காரியங்கள் அதில் பிடிக்க முடியும். ஆனால் ஏசாவை சந்திக்க ஒரு நாள் தான் இருக்குது. நம்ம ஊரை நெருங்கிட்டோம், நம்ம அடுத்த நாள் ஏசாவை சந்திச்சிருவோம் அப்படின்னு ஒன்று இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாகிருச்சு. பயம் அதிகம் ஆயிட்டதுனால அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் ஒரு பக்கத்தை விட்டுட்டு அக்கறைப்பட்டு யாருடைய பிரச்சனையும் இல்லாமல் தேவனோடு கூட போய் போராடினான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் தேவனோடு கூட போராடினபடியால் ஆண்டவர் சொல்றாரு, அவனோடு கூட இறங்கி பேசுறாரு, அவன் காரியத்தை கேட்கிறாரு. அவர் உதவிக்கு அவன் ஆசீர்வதிக்கல, நான் போறேன் என்னை விடுன்றாரு. அப்போ இவன் சொல்றான், இல்லை உன் ஆசீர்வதிக்காதவன் என்ன பண்ண மாட்டேன், அனுப்ப மாட்டேன். அப்போ ஆசீர்வாதம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு அந்த நாட்கள் இருந்த சொத்து நிறையா இருந்துச்சு. இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நிலத்தை சொத்தாக வச்சுக்கிறோம், பேங்க்கில் இருக்கிற பணத்தை சொத்தாக காமிக்கிறோம், இல்லை நம்ம வச்சிருக்கிற நகைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் சொத்தாக காமிக்கிறாங்க உலகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அந்த நாட்களில் யாரிடத்தில் அதிகமாய் மிருகங்கள் இருக்கிறதோ அவர்கள் தான் அதிகமாய் சொத்து வைத்திருக்கிறவர்கள். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு.
ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதித்தார். இப்போ என்ன ஆசீர்வாதத்தை போய் அவர் தேவன்கிட்ட வேண்டிக் கொண்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் உயிர் பிழைக்கணும், என்னை ஆசீர்வதிக்கிறவரை உண்மை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அப்போ ஆண்டவர் தன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? உன் பேர்? ஏன் அந்த கேள்வி கேட்குறாரு? யோசித்து பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவர் பர்டிகுலர் அவனை உன் பேர் என்னன்னு கேட்குறாரு? ஏன்னா ஏற்கனவே வீட்டில் இருக்கும் போது ஓடி வரும்போது ஈசாக்கு கேட்டார், யாருப்பா வந்துக்கிறதுனாரு. அப்போ என்ன சொல்லிட்டான்? ஆனால் யார் இருக்கிறது அங்கே? மாம்சக்குரிய தகப்பங்கிட்ட என்ன பண்ணிட்டான்? பொய் சொல்லிட்டான். என்ன பண்ணிட்டான்? பொய் சொல்லிட்டான். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஓ குரலோ யாக்கோபின் குரலாக இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார், கண்ணு தெரியாதனால தடவி பார்க்குறாரு. அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கும். யாருக்கு? ஏசாக்கு. அதனால் இவன் ஆட்டின் தோலை போட்டு போயிடுறான். அதை தடவி பார்க்குறாரு, ஓ ஏசா தான். ஆனால் குரல் யார் போல் இருக்குது? யாக்கோபை போல் இருக்குது. ஆனாலும் இவன் ஏசான்றதுனால என்ன பண்ணிட்டார், அவனை ஆசீர்வதிச்சிட்டார். அப்போ மாம்சக்குரிய அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டான் இவன்? இப்போ பரம தகப்பன் கேட்குறாரு அதே கேள்வி, நீ யாருன்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறான், நான் யாக்கோபு, நான். அப்போ உடனே அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ இஸ்ரவேலாக இருப்பாய். ஏன்னா வாயில எப்போ உண்மை வருதோ தேவன் அப்போ உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பவுமே உனக்குள்ள குறை இருக்கும் போது அதை போய் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறாரு. ஆண்டவரை நான் இப்படி போயிட்டு அதனால பண்ணிட்டேன், நான் இந்த சூழ்நிலை அதனால் இதை செஞ்சுட்டேன், அதனால் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. தப்பா எப்போ ஒத்துக்கிறியோ தேவனுடைய இரக்கம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் உன் காரியங்களை மாற்றி அமைப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரே கேள்விதான், உன் பேர் என்னப்பா? அங்கே போய் சொன்னான். இப்போ இந்த இடத்துல அவனுக்கு போய் சொல்ல மனம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் யாக்கோபு. சொன்ன உடனே தேவன் சொல்கிறாரு, நீ இனி இஸ்ரவேலாக இருப்பாய். ஆமென். அப்போது நமக்கெல்லாம் பேர் வச்சவங்க யாரோ பாஸ்டர், ஒருவேளை அப்பா சொல்லியிருக்கலாம், அம்மா சொல்லியிருக்கலாம். இப்போ என் பேர் கூட என்னுடைய தாய் தகப்பன் தான் வச்சாங்க. ஆனால் இந்த யாக்கோபுக்கு தேவாதி தேவனே பேரை வச்சார். ஆமென். அந்த பேரை இதுவரையும் அழிக்க முடியாது, இனிமேலும் அழிக்கவும் முடியாது. எத்தனை ஹிட்லர்கள் எழுப்பினாலும் அதை அழிக்கவே முடியாது. கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை தம்முடைய வல்லமையால் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அங்கே தான் இஸ்ரவேல் ஆரம்பிக்குது. அங்கே தான் இஸ்ரவேல் ஆரம்பிக்குது. பல நாட்கள் இவர்கள் கூட இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் கடைசியில் சிதறடிக்கப்பட்ட பிறகு இவர்கள் ஒன்று சேர்ந்து வரல. ஒன்று சேர வராததுனால அந்த டைமில் இவங்க கேட்குறாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் வாங்கினா யாரும் வரல. ஏன்னா இவங்க போன மற்ற இடங்களில் எல்லா தேசத்திலும் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் நல்லா செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. எப்படி ஆகிட்டு இருந்தாங்க? நல்லா செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஞானம் அப்படி, அவங்க ஞானம் அப்படி, அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் அப்படி. அதனால் எல்லாம் எந்த ராஜைக்கு நீங்கள் பாருங்கள், தானியேலை பாபிலோனில் ராஜா சிறைப்பிடித்துட்டு போகிறாரு. அந்த இடத்துல தானியேலை 3வது ஆளாக உயர்த்தினார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடிமையாய் போய் 3வது ஆளாக நிற்கிறாரு. சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ உயர்ந்து நிற்கிறாங்க. இவைகள் எல்லாம் காரணம் என்ன? அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அந்த ஞானத்தை அந்த முதலாம் உலக யுத்தத்தில் அவர்கள் சொன்னதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த கையெழுத்திட்டு ஒரு கடிதம் கொடுத்தாங்க தெரியுமா? அது மாத்திரம் 1917 பதவியாகப்பட்டிருக்கிறது. 1918 அந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக யுத்தம் நடக்குது. இந்த 2ஆம் உலக யுத்தம் 939ஆம் ஆண்டு தொடங்கி 945ஆம் ஆண்டு முடிகிறது. 939 செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்த இந்த யுத்தம் அதே 945ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி முடிந்ததாக சரித்திரத்தில் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 7 ஆண்டுகள் முழுமையாக இந்த யுத்தங்கள் நடந்திருக்கிறது. யுத்தங்கள் நடந்ததில் ஹிட்லர் அந்த காலத்தில், அலெக்சாண்டருக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்லர் நிறைய யூதர்களை கொன்னுட்டான். காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க போய் ஆலோசனை கொடுக்கறதுனால அவனால் அவர்களை மேற்கொள்ளவே முடியல. அவங்க போய் நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எலிசா உட்காந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த ராஜா குழம்புவான், எப்படிடா நம்ம போடுற திட்டம்லாம் இவனுங்களுக்கு
தெரியுது. அப்போ அங்கே ஒருத்தன் சொல்லுவான், நீ படுக்க அறையில் உட்கார்ந்து பேசுகிறதை சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரவேலில் இருக்கிறான் அப்படின்னு. அப்போ தான் அவனை பிடிப்பதுக்கு ஆட்களை அனுப்புவாங்க, அவனை போய் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஞானம் பெற்றவர்கள், அவ்வளோ கிருபை பெற்றவர்கள், அவ்வளோ தெய்வம் பெற்றவர்கள். அப்போ மாத்திரம் இல்லை, இந்த நாள் வரை தேவன் அவங்களுக்கு கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அவங்களுக்கு தெய்வம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், இரக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்ப நிறைய பேரை கொன்னுட்டாங்க. எந்த அளவுக்கு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படியே கும்பலா கொளுத்திட்டாங்களாம். எண்ணெய்களை ஊற்றி அப்படியே உயிரோடு எரிச்சிட்டாங்க. நிறைய பேர் அப்படியே தலை சிர சேதம் பண்ணாங்க. துப்பாக்கிகள் வைத்து சுட்டு விட்டார்கள். அதாவது ஹிட்லரை குறித்து கொடுமையான காரியங்கள் என்னன்னா, பெரிய போலுங்களில் கட்டிட்டு அவங்கள எண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு அவன் உட்காந்து அந்த வெளிச்சத்தில் சாப்பிடுவானா. அந்த மாதிரி வேதனைகளை அந்த நாட்களில் அந்த யூத மக்களுக்கு அவர்கள் குடித்ததாய் சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுக்கு பிறகு இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் அங்கங்கே போய் ஒளிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னுடைய அதாவது எப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போய் உட்காந்துடுறாங்களோ அவங்கள மீண்டும் ஒரு தேசத்தை கொண்டு வரணும்னா அவங்களா வந்துட்டு இருந்தால் ஆண்டவர் விட்டுப்பாரு. ஆனால் அவங்களா வரல. அதனால தான் அவங்களுக்கு போராட்டங்கள் வந்தது. நீங்களாம் தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சேதமும் இல்லாமல் முன்னேறி கடந்து போய் கொண்டே இருப்பீங்க. அப்போதான் வசனம் பலிக்கும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனம் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் நீ ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நடப்பதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் உலகத்துக்குள் 1000 வந்தாலும் அது நம்மை அணுகாமல் எல்லாத்துக்கும் தப்பு வைத்து அவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ஜனங்க இப்போ ஹிட்லருக்கு பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கங்க போய் தன்னுடைய சொத்துக்களை விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு போய் அங்கங்க ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. உயிருக்கு பயந்துகிட்டு அங்கங்க போய் குகைகளுக்குள்ள அங்கங்க போய் ஒளிய ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்லையும் இவர்கள் கொடுத்த ஆலோசனைகள் தான் 2ஆம் உலக யுத்தத்தில் அமெரிக்கா தேசம் வெற்றி பெறுகிறது. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடா வருகிறது. அப்போ வெற்றி பெற்றதுனாலே உங்களுக்கு மீண்டுமாய் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோட இஸ்ரவேல் தேசம் 1948ஆம் ஆண்டு 45ஆம் ஆண்டு செப்டம்பர் 2 இந்த யுத்தம் முடிகிறது. 46 47 நமக்கு இந்தியா சுதந்திரம் பெறுகிறது. 48ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் மீண்டுமாய் ஒரு தேசமாய் மாறுகிறது. ஒரு தேசமாய் மாறுகிறது. ஒரு சிறிய தேசம்தான், கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தேசம்தான். எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் கால் பாகம். ஆனால் அந்த சராசரங்களை படித்த தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அங்கே வழங்க பண்ணி கொண்டே வருகிறார். இவங்க ஒரு தேசமாக மாறிட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேவிட் பென்குரியன் என்னக்கூடியவர் மே 14ஆம் தேதி 1948ஆம் தேதி இந்த இஸ்ரவேலை ஒரு தனி தேசமாய் அறிவித்தார். இஸ்ரவேல் அதாவது அமெரிக்க ஐக்கிய தேசத்தை சார்ந்த இவர் முதலாவது அறிவிக்கிறார். அறிவித்ததுனால தான் நல்லா பார்த்துங்க, இன்னைக்கு அமெரிக்கா தேசம் வல்லரசு நாடகத்தின் நாட்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று தேவன் சொல்லுகிறார். அவங்கள பார்த்து ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான், உன்னை சபிக்கிறவனை நான். இன்னொன்னு சொல்றாரு, நீ ஆசீர்வதிப்பவர்களை நான், நீ சபிக்கிறவர்களை நான். இது ரெண்டுமே அவர் பெற்றிருக்கிறார். ஏன்னா அவர் விசுவாசத்தின் தகப்பனாக தேவனை விசுவாசித்து ஆண்டவர் அழைத்த நாட்களில் தேவனுக்கு செவி கொடுத்து அவர் நடந்து வந்தது போல நம்ம யாருமே நடந்திருக்க மாட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு இருக்கிறப்போ உங்களோடு கூட ஆண்டவர் பேசி, நீ உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போவாதே, இல்லை உங்கள் வீட்டுக்கு போவாதே, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போகணுன்னு உங்களுக்கு சொன்னால் உங்களால் போக முடியுமா? யாரையும் கூட்டிக் கொள்ளாத, நீங்கள் போயினே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் போக முடியுமா? ஆபிரகாம் போனார். உன் தகப்பன் தேசத்தை விட்டு, உன் சொந்த ஜனத்தை விட்டு, நீ இருக்கிற இந்த இடத்தை விட்டு நாம் காண்பிக்கிற இடத்துக்கு நீ கடந்து போனோன்னு சொன்ன உடனே அவர் வெளியே வந்தார். எங்கே போகிறேன்னு கூட கேட்கல. இன்றைக்கி நம்ம அடுத்த கேள்வியை கேட்போம், எங்கே போனோன்னு கேட்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவருக்கு எப்படிப்பட்ட ஆளுங்க தேவைன்னு தெரியுமா? அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன், எங்கே, எப்போ, இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டே இருக்கக்கூடாது. அப்படி கேட்காதவங்களை ஆண்டவர் தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்போ 1948ஆம் ஆண்டு ஒரு தேசமாக வராங்க.
இவங்க தேசமாக ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் உலக யுத்தம் நடக்கிறப்பவும் அந்த நாட்களில் இருந்த ஊழியக்காரர்கள் என்ன சொன்னாங்க, இந்த யுத்தம் நடக்குது இஸ்ரவேலில், அதாவது இஸ்ரவேல் அப்போ தேசமாக வரல, இஸ்ரவேல் அப்போ தேசமாக இல்லை, அவர்கள் அங்கங்கே சிதறிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நாட்களிலும் வசனத்தை விளக்கி சொன்னவர்கள் இந்த யுத்தம் நடக்கிறது, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த 1948க்கு மேலே பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா, அவங்க சொன்ன நிறைய காரியங்கள் உண்மை. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான காரியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. எருசலேம் தலைநகரமாய் மாற்றப்பட வேண்டும். அது ஒன்று கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் 2017ஆம் ஆண்டு ட்ரம்ப் போன முறை அதிபராய் வந்தபோது அவர் 17ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி, அதாவது 2017 டிசம்பர் 6ஆம் தேதி அந்த எருசலேமை தலைநகரமாய் அறிவித்தார். அவரும் ஒரு அமெரிக்கன் தான். அவரும் கையெழுத்திட்டு அதை கொடுத்தார். 2000 வருஷமாய் நிறைவேறாத தீர்க்க தரிசனம் நம்முடைய நாட்களில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த வசனத்துக்கும் இதுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம முதலாவது வாசிக்க கேட்டுருவோம். அங்கே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. அப்படின்னா இங்கே எதை குறித்து சொல்கிறாருன்னா, முதலாம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கு. புரியுதா? அதெல்லாம் அந்த நாட்களில் கேள்விப்பட்டாங்க, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது தான். ஆனால் முடிவு உடனே. அப்போ வரல உடனே, ஆனால் இப்போ வருது. அப்போ வரல, இப்போ வரப்போகுது. ஆமென், அல்லேலூயா. அப்போ முடிவு வரல. இந்த முதலாவது உலக யுத்தம் 2வது உலக யுத்தம் நடக்கும் போது முடிவு வரல. ஏன்னா இஸ்ரவேல் ஒரு தேசமாக வரல, இஸ்ரவேல் எருசலேம் தலைநகரமாக இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்களை அவர் எல்லோருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது யூதாவுக்கு எத்தனை வருஷம் ராஜாவாக இருந்தார்? 7 வருஷம். எவ்வளோ? அப்புறம் இஸ்ரவேலுக்கு எத்தனை வருஷமாக இருந்தார்? 33 வருஷம். டோட்டலாக எவ்வளோ நாள்? 40 வருஷம். இப்போது இது 2 தேசமாக இருந்தது. இந்த 2 தேசத்தையும் ஒன்றா ஆக்க வேணாரு, ஒரே ராஜாவை கட்டளை இடுவேன்னு சொன்னார். அந்த காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக 948ஆம் ஆண்டு தேவன் நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்குறோம்? இஸ்ரவேல் ஒரே தேசம், ஒரே ராஜா. யூதாவுக்கு தனியாக, இவர்கள் தனியாக இல்லை. இவங்க 2 பேரும் ஒரே தேசமாய் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் அவர்கள் தேசமாய் நிற்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவங்க கூடி வரும்போது நான் பிறந்தில்லாது இருக்கலாம், சிலர் நீங்கள் பிறந்தில்லாது இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவர் அவங்களால தேசமாய் கொண்டு வந்துட்டார். ஏன் இது முக்கியன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போது அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் மூலியமாக தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த இடத்தில் நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நீங்கள் பார்ப்பீங்கன்னா எசேக்கியேல் 36:24 எடுத்து வாசிங்க. 36:24 எடுத்து வாசிங்க. நான் உங்களை எங்க இருந்து அழைத்து, இப்போ இஸ்ரவேலெல்லாம் எங்க ஓடிட்டு இருந்தாங்க? எங்க ஓடிட்டு இருந்தாங்க? எல்லா தேசத்துக்கும் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு தேசமாவே இல்லை, எல்லா தேசத்துக்கும் ஓடிட்டாங்க, அங்கங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை புறஜாதி இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலிருந்தும். எப்படி? எப்படி? சகல புறஜாதியின் மத்தியில் சகல தேசத்திலிருந்து உங்களை சேர்த்து உங்களை சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன். இதுவும் எப்போ நிறைவேறுச்சுனாக்கா, அதே 1948ஆம் ஆண்டு உங்கள் தேசமாக அறிவிக்கப்பட்ட பிறகு
அதில் வந்து டேவிட் பென் குரியன் எண்ணக்கூடிய பிரசிடென்ட் அப்போ வந்தார். அவர் அறிவித்த பிறகு இந்த தேசம் மீண்டமாய் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கங்கே கஷ்டப்படாதீங்க, நமக்கு ஒரு தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் வந்துருங்கன்னு சொன்னேன். எவ்வளோ பேர் வந்தாங்களான்னு தெரியுமா? 3.3 மில்லியன் பீப்புள், 33 லட்சம் பேர் முழு எல்லா பகுதிகளிலிருந்து வந்து இவர்கள் தேசமாய் கூடிவிட்டார்கள். இதை தான் எசேக்கியேலுக்கு உலர்ந்த எலும்பாய் தேவன் அறிவிக்கிறார். உலர்ந்த எலும்பா தேவன் காண்பிக்கிறார். மனுபுத்திரனே எழும்பி போன்னு சொன்னார். அவர் போறார், வனாந்தரத்தில் போன உடனே என்ன காண்கிறேன்றாரு? உலர்ந்து போயிருக்கிற எலும்பை காண்கிறேன். இது உயிர் பெறுமான்னு கேட்குறாரு. அவர் சொல்றார், எனக்கு அவர் இல்லைன்னோ சொல்றதில்ல, ஆமானோ. ஏன்னா அவர் பேசுகிறவர் யாருன்னு அவருக்கு தெரியும். சில டைமில் வந்து நமக்கு பதில் தெரிலன்னா நமக்கு என்ன பண்ணோம்? எனக்கு தெரியாத ஆண்டவரை நீரே சொல்லும். தெரிஞ்ச மாதிரி நம்ம காமிக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தேவங்கிட்ட அந்த கேட்டு கற்றுங்க. அவர் சொல்கிற மாதிரி நடங்க. அவர் தவறான வழியில் நம்ம நடத்தவே மாட்டார். தெளிவான பாதையில் நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற தெரில ஆண்டவர் என்னவார். அப்போது அதோட கூட பேசுனுவார். இவர் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தைகள் போய் அது கால் ஊன்றி நிற்குது. நிற்க உடனே இது ஜீவன் பெறமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது, உமக்கே தெரியும்ன்றாரு. காற்றுக்கு கட்டளையிடு, அது அவர்களுக்குள்ள கடந்து போவான்னு சொல்றாரு. அவர் அப்படியே கட்டளையிடுறாரு. அத்தனை பேரும் ஜீவ ஆத்துமாவாய் ஆனார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கு. அதை காமிச்சு என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படி தான் என் ஜனங்க உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு உயிரே இல்லாத இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நான் மீண்டமாய் கொண்டு வந்து ஒரு சேனையாய் நான் நிற்க வைக்க போகிறேன் என்று அந்த நாட்களில் எசேக்கியேலுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை 1948ஆம் ஆண்டு தேவன் நிறைவேற்றினார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். தீர்க்க தரிசனம் ஒன்றும் பொய்யா போகாது. அவர் சொன்ன வார்த்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரை என்ன பண்ணாது? திரும்பாது. இன்னைக்கு நம்மளை பார்த்து சில பேர் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருத்தர் எழுப்பி நிற்க வச்சு உங்களுக்கு இந்த பலவீனம் இருக்குது, உங்களுக்கு இந்த போராட்டம் இருக்குதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு அது இருந்துருச்சுன்னு வைங்க, உடனே ஐயோ எனக்கு இருக்கிற பலவீனத்தை அவர் சொல்லிட்டார். அதெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லை, அதெல்லாம் வெளிப்பாடுகள். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவனுடைய பலத்திலிருந்து, தேவனுடைய கிருபையிலிருந்து உங்களோடு கூட சில காரியங்களை பேசலாம். தீர்க்கதரிசிகள் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் சர்வசாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் என்று அவர்கள் பெயர் வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளணும், ராஜா வராரு, கணக்கே கொடுக்கணும். இன்னைக்கு நான் சொல்லுவேன், என்னை வந்து நிறைய இடத்துல எப்படி எப்படியோ கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், நான் தேவனுடைய வேலைக்காரன். ஐம் ஜஸ்ட் அ சர்வன்ட் ஆஃப் காட். ஆண்டவர் என்னை வேலைக்காரனாக கூப்பிட்டாரு. அவருடைய வேலைக்காரனாக நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு எந்த பட்டமும் தேவையில்லை, எந்த பதவியும் தேவையில்லை, என் பேருக்கு முன்னால் எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு இயேசு போதும். இருக்கிற வரை அவருக்காக வாழ்ந்து கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு அவர் சமூகத்தில் சேர்க்கப்படக்கூடியவனாய் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க ஒரு தேசமாக கூட்டிட்டாங்க. ஜனங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள். 1948ஆம் ஆண்டு அந்த யுத்தம் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி முடியுது. இவங்களை கூப்பிடுற 45 முடியுது. 45 முடிச்சிட்ட பிறகு இவங்க கால் ஃபார் பண்ணுறாங்க. எல்லா இடத்துல இருந்தும் கிளம்பி வரணும். இப்போ இருக்கிற டிரான்ஸ்போர்ட் மாதிரி அங்கே இருக்காது. உலகத்தில் பல நாடுகளிலிருந்து வரணும். நீங்கள் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இயேசு பிறந்த போது அந்த இடத்தில் யாரெல்லாம் வந்து அவரை பார்த்தாங்க உங்களுக்கு தெரியுமா? மெய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா சாஸ்திரிகள் வந்து பார்த்தாங்க. அவங்க சாஸ்திரிகள் வைஸ் பீப்புள் அப்படின்னு இருக்கும். இந்த சாஸ்திரிகள் எங்கேருந்து வந்தாங்க? கிழக்கில் இருந்து. அப்படின்னா ஈஸ்ட்னு எது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா பரிஷா இருக்குது. எது இருக்குது? பரிஷா. பரிஷா ஈஸ்ட்ல இருக்குது. இந்த பரிஷா இப்போ என்ன பேரு? ஈரான். அப்போ பரிஷா இப்போ அது பேர் என்ன? ஈரான். ஈராக்ன்ற பேர் எது? பாபிலோன். நேபுகாத்நேசர் சிறைப்பிடித்து கொண்டு போய் வைத்த இடம். அதுக்கப்புறமா தானியேல் பரிஷாவில் இருந்தார். இந்த தானியேல் அங்கே உயர்த்தப்பட்டு அந்த இடத்தில் எல்லா ஞானிகளுக்கும் தலைவராக்கப்பட்டார். அவர் எழுதின அந்த புத்தகத்தை வாசித்த இவர்கள் தான் தெரிந்து கொண்டார்கள், மேசியா எருசலேமில் பெத்லகேமில் அவர் பிறக்க போகிறாரு. இஸ்ரவேலில் பெத்லகேமில் பிறக்க போகிறாரு. அவர் இந்த நாளில் பிறக்க போகிறாருன்றதை அவர் தெரிந்து கொண்டதுனால தான் அவங்க 2 வருஷம் பிரயாணப்பட்டு வந்தாங்களாம். எவ்வளோ? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னையே பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒட்டகத்தின் மேலே வரணும். எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 2700 கிலோமீட்டர். 2700 கிலோமீட்டர் அந்த ஈராக்லேருந்து
அவங்க இந்த எருசலேமுக்கு வந்து சேர்றதுக்கு ஏறக்குறைய 2லேருந்து 2.5 வருஷம் இருக்குன்றாங்க. அவ்வளோ நாளைக்கு முன்னே அவங்க புறப்பட்டது எப்படின்னாக்கா, அவர்கள் தானியேல் எழுதி வைத்திருந்த அந்த புத்தகத்தை நன்கு வாசித்து அறிந்து கொண்டார்கள். அப்போ பிரியாணப்பட்டவர்கள் இயேசு பிறந்த அந்த நாளில் கரெக்டாக வந்து அந்த இடத்துல நின்னாங்க. காரணம், அவர்கள் எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆமென். அதுதான் அவங்க ஞானிங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுனால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே உங்களுக்கு ஞானத்தின். அந்த ஞானம் இருந்துச்சுன்னா நீ எந்த காலத்தில் இருக்கிறேன்னு நீ தெரிந்து கொள்ளுவ. உன் மீட்பு எப்போ இருக்கோ நீ தெரிந்து கொள்ளுவ. அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்தை நாம் புரிந்து கொள்வோம். அதுக்கு பிறகு அவங்கள நட்சத்திரம் வழிநடத்தினது. நமக்கு எக்கால சத்தம் துணிக்கும். நம் கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்க போகிறோம். ஆமென். இப்போ 1948ஆம் ஆண்டு இவங்க சேர்ந்து வந்துட்டாங்க. எசேக்கியேல் சொன்ன அந்த தீர்க்கதரிசனமும் நிறைவேறினது. உலர்ந்த எலும்புகளும் உயிரோடு கூடி எழும்பி ஒரு சேனையா என்ன பண்றாங்க? நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 8-9 வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் மலைகளை நீங்கள் உங்கள் கொம்புகளை விட்டு, நீ உங்க கொம்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். என்ன கொடுப்பீங்க? இப்போ 48க்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் தேசத்தை இப்போ பார்த்தீங்கன்னா சுடுகாடு. என்னது? மலை எல்லாம் வனாந்தரமாக இருந்துச்சா. அந்த புத்தகத்தை பார்த்து எழுதியிருக்கிறவர்கள் இன்டர்நெட்டில் போட்டிருக்கிறாங்க. நமக்கு மொபைல் ஃபோன்லாம் இருக்கிறதுக்கு காரணம் உலக பிரகாரமாக நிறைய காரியத்தை பார்த்துட்டு உட்கார்றது இல்லை. வேதத்தின் ரகசியத்தெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஃபெசிலிட்டி நமக்கு தேவன் கொடுத்துருக்கும் போது அதுக்குள்ளே பிரவேசித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தூங்காமலும் உறங்காமலும் தேவ வசனத்தை தியானிப்பதுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணுவார். அப்போ எழுதியிருக்கிற புத்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஒரு சுடுகாடு. இஸ்ரவேல் வந்து ஒரு வனாந்தரம். ஒரே ஒரு பச்சை புல் இருக்காதான். ஒரே ஒரு பச்சை புல் இருக்காதான். பயங்கரமா ஆண்டவர் நடத்தின காலத்தில் இல்லை, அதுக்கு பிறகு இவர்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு அது பெரும் காடாய் மாற்றப்பட்டிருந்தது. அந்த இடத்தை போய் பார்த்தவர்கள் இந்த இடம் வாழ்வதற்கான ஒரு நல்ல இடமே இல்லை என்று இருந்தது. ஆனால் தேவ ஜனங்கள் எப்போ கூடி வந்தாரோ அவங்க கூடி வரும்போதே எசேக்கியேல் மூலியமாவே சொல்றாரு, மலைகளே நீங்கள் என் ஜனங்களுக்கு எல்லாம் என்ன கொடுப்பீங்க? கனிகளை கொடுப்பீர்கள். இது தேவன் கட்டளையிட்டார். ஆமென். வாசித்துருங்க அந்த வசனத்தை. அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். என்ன வந்துட்டாங்க? அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. காடா இருந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நிறைவேறுதல் 30ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 30ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயல்களின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னாரு. நம்ம திராட்சை சாப்பிட்றோம் தெரியுமா? இங்க அதெல்லாம் கூடையில் வச்சு வித்துன்னு இருக்கிறான். இஸ்ரவேல் திராட்சைகளை கூடையிலெல்லாம் விற்க முடியாது. 2 பேர் தூக்கிட்டு போனோம். அவ்வளோ பெரிய கொலையாக தொங்கும். அது ஒவ்வொன்றும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒவ்வொரு பழமும் செழிப்பாக இருக்கும். நீங்கள் இஸ்ரவேலுடைய பழங்களை கூகுள் பண்ணி பாருங்கள். ஒரு பூச்சி அடிக்காது. தேவன் தம்முடைய மகிமையை அவர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த தேசத்தில் நிறைவேற்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்க அந்த இடத்துல $682 மில்லியன், அதாவது $682 மில்லியன் பழத்தை மாத்திரமே உலகத்தில் விற்கிறாங்களா அவங்க ஒரு வருஷத்துக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா 7 மில்லியன் பவுண்ட் ஆரஞ்சு, அதாவது ½ பில்லியன் அப்படின்னு சொன்னா தெரியுமா? 7 மில்லியன் பவுண்ட் ஆரஞ்சை வந்து உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்றுமதி பண்றாங்க. ஏறக்குறைய 50 மில்லியன் பூ வகைகள் உலகம் முழுவதும், அதாவது உலகத்தில் அந்த தேசம் இன்னைக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பூ வியாபாரத்திலும் பழ வியாபாரத்திலும் 2வது இடத்துல இருக்கிறது. கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆமென்.
அப்போ தேவன் சொன்ன வார்த்தையை அவங்கள கொண்டு வந்து சேர்த்துட்டாரு, தேசமாய் மாற்றிட்டாரு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விளைச்சல்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. இது 3 காரியமாக என்ன ஆயிடுச்சு, இப்போ நிறைவேறிடுச்சு. இதெல்லாம் நிறைவேறினாலும் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். என்ன படம்? பட்டணங்கள் குடியேற்றப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். இத உங்களுக்கு வாக்கு பண்ணார். இன்னைக்கு நீங்க 33ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். பட்டணங்களில் உங்களை என்ன பண்ணுவேன்? குடியேற்றி வைப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் என்றாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலகத்திலேயே 20வது. 260 தேசங்கள் கிட்ட, சின்ன சின்ன தேசங்கள்லாம் கணக்கு போட்டால் அவ்வளோ தேசத்தில் 20வது இடத்துல இருக்குது இஸ்ரவேல். நம்ம பிரதமரும் இஸ்ரவேலில் போய் அவங்க எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்தார். அவங்க எப்படி இந்த கட்டடங்களெல்லாம் கட்டுறாங்க, எந்த டெக்னிக்கில் கட்டுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்தார். காரணம் அந்த மாதிரி நம்ம தேசத்தில் உருவாக்கணும்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அமெரிக்கா இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க அமெரிக்கா தேசத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போகிறார். இப்போ இந்த யுத்தத்தில் ரொம்ப சூப்பர் ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? நம்ம ரஷ்யாவோடு இருக்கிறோம். நம்ம ரஷ்யாவோடு கூட நிறைய பொருத்தனைகளை, நிறைய ட்ரீட்டிங்களை பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பிரதமர் இப்போ ஒருவேளை அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மோடி ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் எழுப்புகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். இப்போ அவர் என்ன சொல்லிட்டார் இந்த யுத்தத்தில் தெரியுமா? இந்த யுத்தத்தில் நாங்கள் இஸ்ரவேலோடு கூட நிற்கிறோம் என்றார். நாம் இஸ்ரவேலோடு கூட நிற்கிறோம். ஒரு பிரதமருடைய வார்த்தை அங்கீகரிக்கப்படும். அதனால் இஸ்ரவேலோடு கூட நிற்கிறோன்னு சொல்லி இப்போது அந்த பிரிக்ஸ் மாநாடு போன மாதம் நடந்தது. அதில் அவர் சைனே போடல. இல்லை, நான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன பண்ண மாட்டேன், சைன் பண்ண மாட்டேன், நான் இஸ்ரவேலோடு கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தெரியும் ரஷ்யா நம்மளை பகைச்சிக்கும், ரஷ்யாவுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் நடக்கும், சைனா நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்யணும். ஆனாலும் பொருட்டுப்படுத்தாமல் அவர் இஸ்ரவேலுக்கு ஆதரவை தெரிவித்தார். அந்த இஸ்ரவேலுக்கு அவர் ஆதரவை தெரிவிப்பதினாலே தேவன் தம்முடைய குறை மன்னித்து தம்முடைய மகிமை அவர் மூலியமாய் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எப்பவுமே உங்க ஜபத்துல தனிப்பட்ட ஜபத்துல சாப்பிட்டாலும் சரி, நீங்க சாப்பிடும் போது ஜபித்தர ஜபத்துல இருந்தாலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிங்க. அது உன் வாயின் வார்த்தையா மாறட்டும். நாங்கள் எப்பவுமே எங்கள் ஜபத்தின் முடிவில் பசங்களுக்கு கூட என்னோடு கூட பாருங்க, நான் என்னை குறித்து உங்களுக்கு சொல்லலை. நான் 97ஆம் ஆண்டு, நிறைய டேட்டுங்க மைண்டில் இருக்குதா, அப்படியே வர்றது கஷ்டமாக இருக்குது. 97ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 97ஆம் ஆண்டு வரைக்கும் நான் பயங்கர சேட்டை, நான் ரவுடிசம் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் என்னுடைய வீட்டில் ஒரே பையன், நிறைய பெண்கள் இருந்தாங்க, நான் ஒரே பையன். நான் ஊழியக்காரன் நான் வரணும்னு தான் எனக்கு பில்லி கிரஹாம்னு எங்கள் பெற்றோர் வச்சாங்க. ஏன்னா 77ஆம் ஆண்டு டாக்டர் பில்லி கிராம் அவங்க டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் பிறந்ததுனால எனக்கு பில்லி கிராம் என்றும், அப்போஸ்தலனாகிய பவுல் போல ஒரு ஊழியக்காரன் நான் வரணுன்றதுனாலும் பால் பில்லி கிராம்னு எனக்கு ஒரு பேர் வச்சாங்க. நான் அப்படி நான் வாழல. என் குடும்பம் சில சூழ்நிலைகளால் சீர்கெட்டு போனது. என்னுடைய தகப்பனுடைய வீடை விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு எங்கள் தாய் தான் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் ரொம்ப தெளிவாய் அவங்களை நடத்துவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். அவங்க ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும், அவங்க மரித்து ஒரு 4 வருஷம் ஆகுது, ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு அன்பு தாயை தேவன் தந்திருந்தார். எங்களை புறக்கணிக்காமல், அவர்களுக்காக எதுவும் வைத்து கொள்ளாமல், எங்களுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து செய்யக்கூடியவர்களாய் கடைசி வரைக்கும் கூட எங்களுடைய 1 ரூபா அவங்க வாங்கினது கிடையாது. அவங்க பணத்தை வேணா எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களை அப்படி கர்த்தர் எங்கள் மத்தியில் வைத்து தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். பல இக்கட்டான சூழ்நிலையில் போயிருக்கிறோம். நான் நிறைய பேசலாம் மாட்டேன். கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிருவேன், கத்தி எடுத்து குத்திடுவேன். அந்த மாதிரி நிறையா காரியத்தை பண்ணி எங்கள் அம்மா ஸ்கூல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் பையன் என்னை அடிச்சுட்டான், என்ன இது பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் என் மேலே போகும். அதுவும் என்ன பண்ணிட்டேன்னா 8வது 9வது படிக்கும் போதே தவறான இன்னும் நண்பர்கள் எல்லாம் என்னோட சேர்ந்தாங்க. இப்போ நாங்கள் அடிக்கிறோம்ல, நிறைய பேரை போய் கோவப்படுத்துகிறோம், அடிக்கிறோம். யாருன்னா எதனா சொன்னால் நாங்கள் போய் கேங்காக போய் அடிச்சுட்டு வந்துடுவோம் அவங்கள. அப்படி இருக்கிறதுனால
எங்களுக்கு சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு காசு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா சேட்டு பசங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் 100 ரூபா நோட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளோ பெரிய காசு தெரியுமா அந்த டைமில்? குடி. எப்படி குடிப்பேன்? நான் எப்போவுமே குடி போதையில் இருப்பேன். நான் சின்னவன் தான், எப்போ பார்த்தாலும் குடி போதை. நான் இப்போ இப்படி நிற்கிறவங்க மத்தியில், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, அவர். ஸோ நான் அப்படி தான் இருப்பேன். 24 மணி நேரம் குடியில் இருப்பேன். போதை வஸ்துங்களை எல்லாம் எடுப்பேன். கோவம் வந்துச்சுன்னா என் கையை நானே கிழிச்சுப்பேன். என் கையெல்லாம் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு கிழிச்சேன்னா, இப்படி பண்ணிங்கன்னா உள்ளக்கிற அப்படியே அந்த மாம்சம் வெள்ளையாக தெரியும். அந்த அளவுக்கு டீப்பாக கிழிச்சிருவேன் கோவம் வந்துச்சுன்னா. அந்த மாதிரிலாம் இருப்பேன். ஏதாவது சொன்னாங்கன்னா, எதனா ஒன்று குத்துனேன்னு வச்சுங்க, ஒஞ்சிரும் அது. அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் ஒச்சறேன் அப்படின்றத ஒரு இதனால அமைதியாக இருப்பாங்க. குடிச்சிட்டு வந்து தான் படுப்பேன். எங்கே இருந்தானா கூப்பிட்டு வந்து விடுவாங்க. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. என்கிட்ட பேச மாட்டாங்க, எங்கள் அம்மாக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. என்கிட்ட பேசினா நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 97ஆம் ஆண்டில் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா, எப்பா நீ இங்கே இருந்தால் ரொம்ப பிரச்சனை, நீ போயிரு அப்படின்ட்டாங்க. எங்கள் சித்தப்பா வீட்டில் என்னை கொண்டு போய் விட்டாங்க. எங்கள் சித்தப்பா வீடு வந்து பெங்களூர்லேருந்து தும்கூர் ஒரு பகுதி இருக்குது. அந்த தும்கூர் பகுதியில் என்னை கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அங்கே எங்கள் சித்தப்பா வந்து ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். அவருக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த குவார்ட்டர்ஸில் எங்கள் ஆண்டி இருக்குல்ல, எங்கள் ஆண்டி பசங்க, சித்தப்பா பசங்க பெங்களூரில் அவங்க வீடு வாடகை எடுத்துகிட்டு அங்கே இருந்தாங்க அவங்க, ஏன்னா பசங்க எஜுகேஷனுக்காக. அது நான் இருந்த அந்த இடம் வந்து ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அது சம்பிகை ரோடுன்னு இருக்கும். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தும்கூர்லேருந்து 5வது ரயில்வே ஸ்டேஷன், அது பேர் சம்பிகை ரோடு. அந்த சம்பிகை ரோட்டில் என்ன விசேஷம் அப்படின்னா, நிறைய வீடெல்லாம் இருக்காது. அந்த அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் ஒரு வில்லேஜ் இருக்கும். ஏன் அங்கே ஒரு ஸ்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த ஊருடைய தண்ணி வந்து ரொம்ப தித்திக்கும். நார்மலாகவே போர்வெல் தண்ணி எப்படி இருக்கும்னா தித்திப்பாக இருக்கும் குடிக்க. ஏன்னா நான் அங்கே இருந்திருக்கிறேன், நான் குடிச்சிருக்கிறேன் அந்த தண்ணியை. அதனால் மைசூர் மகாராஜாவுக்கு அந்த ஊரில் தண்ணி எடுத்து ட்ரெயினில் அனுப்புவாங்களாம் மைசூருக்கு. அவங்க வீடு முழுசும் அந்த தண்ணியால் தான் சமையல்லேருந்து எல்லாமே பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி. அங்கே ஒரு போர்டே போட்டிருப்பாங்க அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே. அங்கே ஒரு 5 வீடு இருக்கும் அந்த குவார்ட்டர்ஸில். அதுக்கப்புறமா வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.5 கிலோமீட்டர் தாண்டி போகணும். வேறு எதுவும் கிடையாது. காலையில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும், ஒரு 2-3 ட்ரெயின் தான் நிற்கும். மத்தியானம் ஒன்று நிற்கும், ராத்திரி ஒரு நிற்கும். அந்த வில்லேஜ்லேருந்து வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வருவாங்க, ஏறின்னு போயிடுவாங்க. காலியாக இருக்கும் ஸ்டேஷன். என்னை கொண்டு போய் அங்கே விட்டாங்க. ஏன்னா நீ செத்துட்டோம் அப்படின்னு விட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டேன், அவ்வளோ போராட்டம் கொடுத்துட்டேன் எல்லா இடத்துலேருந்தும். எந்த அளவுக்குன்னா, ஒருத்த மேலே ஒரு இவ்வளோ பெரிய பாறைக்கல்லை தூக்கி அவன் தலை மேலே போட்டு, அவன் தலை இவ்வளோ தூரம் மண்ணில் புதைஞ்சி செத்துட்டான்னு சொல்லிட்டு என்னை இட்டுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் அவனை காப்பாற்றி இப்போவும் அவன் உயிரோடு கூட இருக்கிறான். ஆனால் நான் ஆண்டவர் என்னை இப்படிலாம் மாற்றி வந்த பிறகு அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கே என்னை பார்த்தா, எப்பா பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு போவான். அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா, நான் இப்படி பண்ணிட்டேன் அவனை அப்படின்னு. இப்போ கூட அந்த தையல் போட்ட மார்க்கெல்லாம் எனக்கு தெரியும். சில பேரெல்லாம் அப்படியே கத்தியில் கிழிச்சிருக்கிற மார்க். அதாவது கொடை வச்சுருப்போம், கொடையில் அடிச்சோம், அந்த கம்பி ஒருத்தனை ஃபுல்லாக கிழிச்சிரும். அந்த கொடையில் இப்படி அடித்தோம்னா அந்த கம்பி கிழிச்சிரும், ரத்தமாக சட்டெல்லாம் ஓடுவாங்க அப்படியே. அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை, ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தது. என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ எல்லாராலும் கைவிடப்பட்ட குடிப்பேன். யார் குடி வாங்கினாருவாங்கன்னா எங்கள் சித்தப்பா. எங்கள் சித்தப்பாக்கு சொல்லுவேன், நீ குடி வாங்கி எனக்கு கொடுக்கலன்னா நான் உன் மேலே எழுதி வச்சுட்டு இந்த ரயில்வே ட்ராக்கில் படுத்துருவேன், நீ மாட்டிக்குவேன். அவர் சொல்லுவார், பிள்ளைக்கு குடி வாங்கி கொடுக்குற ஒரே அப்பா நான் தான்டா. ரொம்ப கஷ்டப்படுத்துருவேன். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போய் தொந்தரவு கொடுப்பேன். ஜனங்க இருக்கிற நேரத்தில் போய் பார்த்து அவரை தொந்தரவு கொடுப்பேன். அதனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார், என்கிட்ட காசு கொடுத்து, நான் வரலப்பா, நான் பார்க்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். என்கிட்ட கூட நான் வாங்கின்னு வரேன். ட்ரெயினில் ஏறி போய் வாங்கின்னு வந்து வச்சுப்பேன். நிறையா குச்சினே இருப்பேன். எல்லாம் புகழ சம்மந்தப்பட்ட மொத்த காரியம் என்கிட்ட இருக்கும். நான் எங்கள் ஊரில் காலேஜ் படிக்கும் போது 92லலாம் கர்நாடகாவில் தமிழ் கன்னடா கலட்டா ஒன்று வந்துச்சு. நீங்கள் ஹிஸ்ட்ரியை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைமில் தமிழுக்கும் கன்னடாவுக்கும் நிறையா கலட்டா வந்தது. அந்த டைமில் எல்லாம் கடையும் மூடிட்டாங்க. எல்லாம் கடையும் மூடிட்டாலும் பான் பராக்கிலேருந்து மாணிக் சந்துலேருந்து அன்ஸ்லேருந்து மற்ற புகழ் ஐட்டம் எல்லாம் நான் என்கிட்ட வந்து ஸ்டாக்காக இருக்கும். கடைக்காரன் என்கிட்ட வாங்கிட்டு போவான், குடு திறந்தவனை வாங்கி கொடுக்குறேன்னுவான். ஏன் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் போவாங்க. இந்த ஒரு பாக்ஸ் வச்சுக்க என்ன அடிக்காதேன்னுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அவ்வளோ சேட்டை பண்ணேன், அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் நான். அப்படி இருக்கிற என்ன சூழ்நிலையில் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க. நானும் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இதே மாதிரி இருப்பாங்க.
நான் தான் கூட்டிகிட்டு போய் அவங்கள நிறைய குடி கற்றுக் கொடுத்துருக்குறேன். நான் தான் கூப்பிட்டு போய் நிறைய விஷயத்த அவனுங்க இன்னும் என்னோட பயங்கரமாக முரடனங்களாலாம் இருப்பானுங்க. அவங்க வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரகசியமாக என்னை சந்தித்து நான் சொல்கிறேன் பாரு, எங்கள் வீட்டுக்கு வராத. அவங்ககிட்ட சொன்னால் என்கிட்ட சண்டை போடுறான் அவன், என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, எங்கள் வீட்டு பக்கமே வராதப்பா, நீ நாங்கள் உயிரோடு இருக்கலனாக்கா எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாது, இல்லைன்னா பாரு நான் தூக்கு போட்டு செத்துருவேன்லாம் நிறைய அம்மாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். என்னால் வந்து அந்த பசங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும். அதனால் அவ்வளோ வெறுத்து என்னை துரத்திட்டாங்க. எல்லா இடத்திலும் துரத்தப்பட்டு வெறுக்கப்பட்டு அந்த இடத்துல கொண்டு போய் என் மரணத்துக்காக காத்திருந்தேன். நான் கேஜிஎஃப்ல இருக்கும் அந்த பட்டணத்தில் இருக்கும்போது 2 முறை பாய்சன் குடிச்சிருக்கிறேன் செத்துறணுன்னு. ஆனால் 2 முறையும் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், ஆண்டவர் ரட்சித்த பிறகு தான் எனக்கு தெரியும் தேவன் எனக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சுருந்துருக்கிறார். இந்த நோக்கத்தை வச்சு தான் அந்த நாளில் என்னை யாரையோ கொண்டு கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். அப்போது அந்த 2 முறையும் என்னை தப்பிக்க வச்சாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் 2 நாள் அன்கான்ஷியஸாக இருந்திருக்கிறேன். அந்த கேஸ் டியூப் வயிற்றுக்குள்ளே போட்டு குடித்த பாய்சன்லாம் கொண்டு போய் எடுத்துருக்கிறாங்க. சோப் ஆயில் ஊற்றிடுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த நாட்களில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் நான் உள்ளே போயிருக்கிறேன். அப்படிலாம் போய் அந்த இடத்துல கடைசியாக அந்த இடத்துல விடப்பட்ட அந்த காலத்தில், விடப்பட்ட அந்த நேரத்தில் மே மாதத்தில் ஒரு நாள் நல்லா நைட்டு குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். காலையில் நைட்டு தூங்கும் போது கூட அந்த புகை எல்லாம் என் வாயில தான் இருக்கும். என் சூழ்நிலை என்ன தெரியுமா? என்னால் சாப்பாடு சாப்பிட முடியாது. சோறு, அதாவது ரைஸ் என் வாயில் பச்சுன்னா ரத்தம் வரும். ஏன்னா வாய் ஃபுல்லாக புண்ணாயிட்டுக்கும், உள்ள கையெல்லாம் புண்ணு. ஏன்னா அறுத்துனுப்பேன். யாருமே பேசுறதுக்கு யாரும் இல்லை, கூட யாருமே கிடையாது. அங்கே இருக்கிற அந்த 4 வீட்டுக்காரர் என்னை பார்த்தாலும் போய் விடுவாங்க, கவுசாத்திடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. யாருமே பேசுறது கிடையாது. தனித்து அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்து குடிப்பேன். சாப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சித்தப்பா காலில் வருவார். பெங்களூருக்கும் அதுக்கும் 2 மணி நேரம் அவர் அங்கே போயிடுவார். இங்கே நான் இருக்கிறதுனால அவர் இங்கே தங்க கூட மாட்டார். அதனால் என்ன பண்ணுவார், அங்கே போயிடுவார். காலையில் கஞ்சி கொண்டு வந்து வைப்பாங்க, எங்கள் ஆண்டி கொடுத்து அனுப்பாங்க. சுட கஞ்சி எதனா அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். காரம் இல்லாமல் பருப்பு சாப்பாடு. இப்போ கூட நிறைய காரம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அப்போத்துலேருந்தே அந்த பழக்கம், காரம் சாப்பிடாமலே அப்படியே காரம் சாப்பிட்டேனாக்கா வயிறு எல்லாம் எரியும். ஏன்னாக்கா ஃபுல்லாக புண்ணு, வாயெல்லாம் புண்ணு. இங்கே யோசித்து பாருங்கள், சாப்பாடு ஒரு வாய் சாப்பிட்டாலே அந்த அரிசி இந்த உதட்டில் பட்டுச்சுன்னா, இங்கே எங்கன்னா பட்டுச்சுன்னா உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த வாய் சாப்பாடு மெல்லும் போது ரத்தத்தோட தான் நான் மெல்லுவேன். அந்த மாதிரி, அதனால் சாப்பிட மாட்டேன், கஞ்சி மாதிரி குடிப்பேன், அப்படி தான் இருப்பேன். சத்துறணும்னு இருந்தேன். ஆனால் அந்த மே மாதத்தில் நான் படுக்கையில் படுத்திருக்கும் போது காலையில் என் மகனே என்று எனக்கு ஒரு குரல் கேட்குது. என்னை அந்த டைமில் அப்படி கூப்பிடுறவங்க யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. சில ஒரு 6 மாதம் ஆகிருக்கு என்னுடைய வீட்டை விட்டு நான் வந்து. ஒரு வேளை அம்மா என்னை பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஆர்வத்தில் எழும்பி அந்த வீட்டுக்கு 2 கதவு, முதல் கதவு திறக்கிறேன். அந்த டாப்பாலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் டோரை தட 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 தடன்னு அடிச்சிங்கன்னா திறந்துடும். அதெல்லாம் அந்த காலத்து கதவு. 2 பக்கம் 2 டோர் வச்சுருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் அந்த ஸ்டேஷன் கட்டினப்போ அந்த ராஜாக்கள் கட்டின அந்த வீடு மேலே ஓடு, புரியுதா? அந்த மாதிரி இருக்கும். பாஸ்டர் என்னை கூப்பிட்டு வந்தார் இந்த பக்கம் ஸ்டேஷன் பக்கம். அந்த ஓடு வீடெல்லாம் பார்க்கும்போது அட நம்ம பார்த்த வீடுங்கள மாதிரியே இருக்க அப்படின்னு யோசித்துக்கிட்டு வந்தேன் நான். அப்போ அந்த மாதிரி அந்த குவார்டர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அப்படி அந்த இடத்துல இருக்கும்போது கதவு திறந்து பார்க்குறேன், யாருமே இல்லை. நான் பின்னாடியும் போய் கதவு திறந்து பார்க்குறேன், யாரும் இல்லை. உள்ளே போய் பார்க்குறேன், யாரும் இல்லை. இன்னும் ஒரு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போதை அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப இல்லை. ஏன்னா காலையில் எழுந்த பிறகு நிறையா வாட்டி பல் தீக்கிட்டாமலே எடுத்து குடிப்பேன், அப்படி தான் உக்காந்துருப்பேன். ஆனால் அந்த டைமில் வந்து நான் திரும்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுனால திரும்ப வந்து படுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டீல் காட்டு போட்டிருப்பாங்க, அந்த மேலே வந்து படுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு அதே குரல் எனக்கு கேட்குது. கொஞ்சம் கோபமாக எழுந்து யாராது அப்படின்னு கேட்குறேன். திரும்பி பார்க்குறேன், திரும்ப போகிறேன். எல்லா பக்கமும் யாருமே கிடையாது. யாரோ வேடிக்கை காமிக்கிறாங்க எனக்கு. ஏன்னா குரல் கேட்குது எனக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப கோபமாக முணுமுணுத்துக்கிட்டே அப்படியே பட்டுக்கினேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப அந்த சத்தம் என் காதுகளுக்கு கேட்டுச்சு பாருங்கள். கோபமாக எழுந்தேன். இப்போ வந்து பிரசங்கம் பண்ணுறேன், மரியாதையாக பேசுகிறேன். அப்போல்லாம் மரியாதையாக பேச மாட்டேன், மரியாதை பேச தெரியாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ் படிக்க வராது. நான் வச்சுருக்கிறது இங்கிலீஷ் பைபிள் தான். நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், கன்னடா படிச்சிருக்கிறேன், ஹிந்தி படிச்சிருக்கிறேன். தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி. ஆனால் எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அந்த நாட்களில் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனதுனால நாங்கள் அவங்க அங்கேயே இருந்து அங்கேயே தங்கிட்டு அப்படியே இருந்துட்டோம். அதனால் தமிழ் எனக்கு படிக்க தெரியாது. பேசக்கூடிய வசனத்தை பார்த்தா அது அப்படியே பேசக்கூடிய கிருபை ஆவியானவர் எனக்கு தந்தார். ஆரம்பத்திலிருந்தே தேவன் தந்தார். நிறைய இடங்களில் கடந்து சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் உதவி செய்தார்.
அப்போ அந்த 3வது முறை ரொம்ப கோபமாக எழும்பி நிற்கிறேன். நான் இருந்த அந்த அறைக்குள்ள ஒரு பெரிய ஒளி என்னை தூக்கி வாரி அப்படி அடிச்சிச்சு. அந்த வீடை பார்த்தீங்கன்னா கல்லில் கட்டியிருப்பாங்க, சுண்ணாம்பு கல்லில், ஃபுல்லாக பிளாஸ்டிக்லாம் இருக்காது, கல்லில் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி தங்குற இடத்த பார்த்தும் போது வெளியே அவங்க டிசைனாக அழகாக கல்லில் கட்டியிருந்தாங்க. யோசித்தேன், திரும்பவும் கல் ரூமு, அங்கேயும் கல்லில் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னை தூக்கி அப்படியே ஒரு மூலையில் போட்டுருச்சு. முதல் முறை கையெல்லாம் நடந்தது, அப்படியே பயந்து. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, என்னை கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, போய் உட்காந்தேன்னா 50 காசு ₹1 கொடுப்பாங்க என் கையில் காணிக்க போடுறதுக்காக. அதை வாங்கி வச்சுக்கின்னு இவங்க ஆராதனைக்கு எழுப்பி நின்று எல்லாம் ரொம்ப, இப்போ தான் நீங்கள்லாம் கண் திறந்தே பார்த்துன்னுக்கிறீங்க. ஆராதனைனா யாருக்கும் ஆராதனை மாதிரியே இருக்கிறது இல்லை. நீங்கள்லாம் கண் திறந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போல்லாம் ஆராதனை, அதாவது ஆராதனை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சர்ச்சுக்கு நம்ம இந்த இடத்துல கூடி வரும்போது நம்ம பாடுறோம். அதில் கூட என்ன சொல்கிறோம் தெரியுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படி சொல்கிறோமா, ஒரு பாட்டில் சொல்கிறோம். அது யாருக்கு பாடுறோம்? உங்களுக்கு தான் பாடுறோம், இல்லை எனக்கு பாடுறோம். உங்கள் துக்கம், இப்போது நீங்கள் பாடும்போது எனக்கு இருக்கும், நான் பாடும்போது இப்போ உங்கள் அப்படின்னா நீங்கள் எனக்கு பாடுறீங்க, நான் உனக்கு பாடுறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நிறையா பாட்டு இருக்குது. அதுவும் நமக்கு கொடுக்குற செய்தி யாருக்கு? அதுவும் நமக்கு. ஜபம் யாருக்கு ஜபிக்கிறோம்? எது ஆண்டவருக்கு? ஆராதனை ஒண்டி தான். அது ரொம்ப ஒழுங்கா அழகா உன் இருதயம் தேவனை தொடர்பு கொள்ள மாதிரி நீ பண்ணினா, தேவன் உன்னோடு கூட இணைக்கப்பட்டா, நீ இப்போ கஷ்டப்படுற எல்லாத்திலையும் மேற்கொண்டு ஜெயத்தோடவும் ஆரோக்கியத்தோடவும் பலத்தோடவும் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 5 வருஷமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல தெரியுமா, தேவனோடு நடக்கவும் தேவன் உதவி செய்தார். அற்புதமாக தேவன் என்னை நடத்துகிறார். ஜுரம் வரலையா? ஜுரம் வந்துச்சு, போயிடுச்சு. அவர்கள் விழுந்து போனார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஜுரம் வர்றது நல்லது. ஏன் தெரியுமா, நம்ம பாடி வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ தான் தெரியும், புரியுதா? ஆனால் அந்த ஜுரம் வரும், அதுக்கப்புறமா என்ன ஆயிடணும், போயிடணும். ஒரு 2-3 நாள் மேக்ஸிமம். இப்போ சொல்கிறாங்க இந்த வைரல் ஃபீவர் வந்தால் இத்தனை நாள் போயிடும். எல்லாருக்கும் வந்தது போல எனக்கும் வந்தது. ஆனால் நான் விழுந்து போகவில்லை. காரணம், நான் கர்த்தரை நம்பினேன், நான் நிமிர்ந்து நிற்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் வர்றது நமக்கும் வரும். ஆனால் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஓமையிலையும் சொல்கிறார் தெரியுமா, மணல் மேலே கட்டினா ஒருத்தன் பாறைக்கல் மேலே கட்டினா, அங்கேயும் வெள்ளம் வந்தது, இங்கேயும் வெள்ளம் வந்தது. மணல் மேலே கட்டுந்து என்ன ஆயிடுச்சு, அச்சின்னு போயிடுச்சு. பாறை மேலே கட்டுந்து அதுக்கு அங்கே வரல நான் சொன்னார். அங்கேயும் வரும். உபத்திரம் உண்டுன்னு சொன்னாரா, இல்லைன்னு சொன்னாரா? நம்ம தான் சொகசாக உட்காந்துருக்கிறோம். அன்றைக்கி இருந்த சீசரங்களாம் அப்படி இல்லை. அவர்கள் உயிரை தியாகமாய் கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் தம்முடைய மகிமை அவங்க வாழ்க்கையில் விளங்க பண்ணினார். அப்போது கர்த்தர் அந்த இடத்துல என்னோட அந்த அறைக்குள்ளே ஏறக்குறைய 40 நிமிஷம் தூக்கி வீசி எறியப்பட்டேன். அந்த காணிக்கை காசை வாங்கிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா, சர்ச்சில் அவங்க எழுந்து நின்று நல்லா ஆராதிக்கும் போது முட்டி போட்டு மெதுவாக டோரில் வெளியே வந்துடுவேன். வெளியே வந்து அந்த நாட்களில் இந்த ராமாயணம் மகாபாரதம் வரும். காலையில் 9 மணிக்கு போடுவான் தூர்தர்ஷனில். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். அந்த சர்ச்சு பக்கத்தில் 4 வீடு இருக்கும். அவங்களில் ஒரு வீடு டிவி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த 50 காசு இல்லை ₹1 கொடுத்தனா அந்த அரை மணி நேரம் டிவி பார்க்க விடுவாங்க. புரியுதா? காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வீடை பெருக்கி கொடுத்துட்டு வந்து பாருன்னுவாங்க. வீடை பெருக்கி கொடுத்துட்டு போய் டிவி உட்காந்து ராமாயண மகாபாரத்தை பார்த்துட்டு கரெக்டாக அதை முடிஞ்சோடனே திரும்ப முட்டி போட்டு வெயிட் பண்ணேங்கிறது ஒழிஞ்சிக்கின்னு அவங்க திரும்ப கடைசி ஜபத்துக்கு எழும்பி நின்று எல்லாம் ஜோம் பண்ணுவாங்க பாரு, முட்டி போட்டுன்னு போயிடுறது உள்ள. வெளியே வரும்போது அப்படின்னு வர்றது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வரோம். ஆனால் நம்ம இருதயம் தேவனோடு கூட இருக்கிறது மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு ஒண்டித்தான் தெரியும். அவருக்கு முன்னணி உண்மையாக இருந்து பார், உன் வாழ்க்கையில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆண்டவர் கொண்டு வருவார். பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணுவார். நீ இந்த உலகத்தில் வாழுற வர உன் கையின் பிரியாசங்களை தேவன் ஆசீர்வதித்து விடுவார். ஆமென். 40 நிமிஷம் என்னோட பேசினார். நிறைய காரியத்தை அவரோட கூட நான் பேசினேன். இப்போ பேசுகிற மாதிரி இல்லை. அப்போ சிங்குலராக பேசுவேன். அப்போ நிறையா பேசினேன், கேட்டேன், அழுதேன். என் கையை பார்த்தியா, என் வாயை பார்த்தியா, என்னை பார்த்தியா, நான் சாகணும். இப்போ என்ன வந்திருக்கிறது என்கிட்ட, நான் என்ன வேணும்னே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நான் இந்த நாள் முதல் கொண்டு உன்னை நடத்துவேன். என் வாயை பார்த்தீங்களா, தெரியும்.
என் கையை பார்த்தீங்களா ரத்தம், ஏன்னா ரத்தம் மார்க் அப்படியே இருக்கும். எந்த சட்டை போட்டாலும் சில நேரத்தில் அது பிடிச்சிக்கும், அதில் அது எடுக்கும் போதே எனக்கு வலிக்கும். அதனால் எனக்கு அப்போது ஃபுல் கை ஷர்ட்டு போட்டு பழக்கம். என்ன இப்போவும் அதே ஆஃப் கை ஷர்ட்டு தான் பழக்கம், அப்படியே போட்டுறேன். ஏன்னா ஃபுல் கை போட்டால் ஒட்டிக்கும் அதோட. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற என்ன அந்த 40 நிமிஷம் நிறைய காரியத்தை தேவன் பேசினார். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஆண்டவர் பேசினார், என்னை அழைத்தார், என்னை ஒப்பு கொடுத்தேன், அழுதேன், புலம்பினேன். அவர் சொன்னார், இந்த நாள் முதல் கொண்டு, ஏன்னா என்னால் குடிய விட முடியல, என்னால் அந்த போத வஸ்துக்கள் விட முடியல, நான் அதுலேருந்து அடிமை ஆகிட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அதாவது இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த நேரம் முதல் கொண்டு இவைகளெல்லாம் உன்னை விட்டு விலகும், நீ என்னுடைய பிள்ளையாக இருப்பாய், நான் உன்னை நடத்துவேன், நான் தேசத்தின் மேலே உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படின்னு அந்த 97ஆம் ஆண்டு மே மாதம் என் கரத்தை தேவன் பிடித்தார். அந்த நொடியிலிருந்து அவர் அந்த ஒளி என் அறை விட்டு மறைந்து போன உடனே என்னால் எழுந்து போகவே முடியல. அழுதுகிட்டே இருக்கிறேன். அழுதுகிட்டே என் கையை பார்த்தா ஒரு மார்க்கம் இல்லை தெரியுமா? இந்த மார்க்கு இல்லைன்னு நான் பார்த்த உடனே என் வாயில் இந்த 4 விரலை விடுறேன். 4 விரல் என் வாயில் புண்ணு இல்லை. புச்சு பார்க்குறேன், புண்ணு இல்லை, வலி இல்லை. கர்த்தர் என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, என் சரீர ரூபத்தையும் தேவன் மாற்றினார். முழுமையா என் ரூபத்தை தேவன் மாற்றினார். அன்னைக்கு என் கரத்தை பிடித்தவர் இந்த 24ஆம் தேதி இந்த நாள் வரை என்னை கைவிடலை. என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறவரை அவர் கைவிடவே மாட்டார். எத்தனையோ முறை நான் வேலைன்னா நிறைய காரியத்தில் விலகி போயிருக்கிறேன். அவர் என்னை விலகியே போகலை. மீண்டும் மீண்டுமாய் தேடி வந்து அவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி, இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஒரு தாய் தேற்றுகிறது போல் என்னை தேற்றி என்னை தூக்கி நிற்க வைத்து இன்றைக்கு என்னை திரளான பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாய் வைத்திருக்கிற என் நல்ல தகப்பன் அவர்.